டேய் ராஸ்கல், எங்கடா இருக்க? இவ்வளவு பிரச்சனைக்கு நீதான்டா காரணம். இப்ப மட்டும் நீங்க கையில கிடைச்சிருவை, உன்னை அப்படியே கண்டு துருவம் வெட்டி போட்டு வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனைக்கு முதல்ல என்ன பண்ண முடியும்னு பாரு. நீயே ஒரு பிரச்சனை எடுத்து விட்டு இப்ப அப்படியே நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? டேய் 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 டேய், நீ என்ன வேணா பண்றா, ஆனா கடைசியில நான் சொன்னதாண்டா நடக்கும். எங்க அப்பா இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரா? டேய் சும்மா கத்தாம நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு. டேய் 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 டேய், நீ என்ன எனக்கு சொல்றது? நான் அதுக்குடா நீ சொல்றத கேட்கணும். அப்ப உங்க குடும்பமான போனா பரவாயில்லையா? என்னடா பேச்சையே காணோம்? ஓ மண்டையில பொறி தட்டிருச்சோ? சரி, நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நம்ம சேனல் டீம் மொத்த பேரும் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. லைவ் வேற ஸ்டார்ட் ஆயிடும். டேய் 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 டேய், ஏன்டா ஏன்டா அப்படி போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க? அவ்வளவு தூரம் சொல்லியும் எதுக்குடா அப்படி பண்ண? சரி, அப்ப நீயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லு. உன்கிட்ட ஐடியா எதுவும் இல்ல, அப்ப நாங்க பண்றதுக்கு ஹெல்ப் ஆது பண்ண. நீ பாரு, உனக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை வேற. ஆனா இந்த மாதிரி இடையில யாரோ பண்ற பிரச்சனையால மொத்த குடும்பமும் பாதிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏய் என்னடா இதெல்லாம் காரணமா வச்சு நீ ஸ்கோர் பண்ண பாக்குறியா? நீ எவ்வளவு மட்டமா யோசிப்பன்னு எனக்கு தெரியும். டேய், நான் சொல்றது கொஞ்சம் முழுசாதான் கேள. இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்க்காம வேற ஏதோ பேசிட்டு இருக்க. சொல்லி தொலைடா. லைவ் டெலிகாஸ்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வேற எதுவும் பண்ணவும் முடியாது. இந்நேரம் லைவ் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இப்ப வேற வழியே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் தான் சமாளிக்க முடியும். சீக்கிரம் அந்த லேடியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல வைக்கணும். நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. டேய் 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 டேய், இதுக்கு தாண்டா நான் எதுவுமே வேண்டாம்னு சொன்னேன். கேட்டிங்களா? லேடி எங்க இருக்கானே தெரியாம எப்படி அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வர முடியும்? அவளை அப்படி பேச சொன்னது வர்மாடா. இப்ப அந்த லேடி வர்மாவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பா. இருந்தா என்ன, நீ போய் அவளை எப்படியாச்சும் கூட்டு வா. இது என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு? நானு. சரி சொல்லு. முதல்ல அந்த வறுமை எங்க இருக்கான்னு எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே நான் கண்டுபிடிச்சாலும் நான் எப்படிடா அவனை தாண்டி அந்த லேடியை கூட்டு வர்றது? முடியாதுதான், ஆனா செஞ்சுதானே ஆகணும். ஒண்ணு தெரிஞ்சிருச்சுடா. எது எப்படியோ உனக்கு என்ன பழி வாங்கணும் அதானே நல்லா தெரியும்டா. இதான்டா உன் ஆசை, எனக்கு தெரியும். இந்த பாரு கபிலா, நான் தெளிவா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்றேன். லைவ் வேற ஸ்டார்ட் ஆயிடும். டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்குடா. ஏன் நீ என்ன பண்ற? நான் மட்டும் எதுக்குடா ரிஸ்க் எடுக்கணும்? டேய்